வின்டரில் ஹிமாலயாஸில் ரைட் பண்ணணுன்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு சில டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ப்ராப்பர் க்ளோத்திங். ஸோ 3 to 4 லேயர்ஸ் க்ளோத்திங் வந்து உடம்புல இருக்கணும். காலில் வந்து 2 லேயர்ஸ் க்ளோத்திங் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஷூஸ் அண்ட் க்ளவுஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைடிங்கோட ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சன் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயினாக உடம்புல எந்த பகுதியும் வெளியே தெரியக்கூடாது. நான் இதெல்லாம் சொல்கிறது 6,000 ஃபீட்டுக்கு மேலே ரைட் பண்ணுறவங்க. ஓகேங்க, 10,000 15,000லாம் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் விண்டு பட்டு. அதே மாதிரி காலோட ஃபிங்கர் டிப்புமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் உங்களுக்கு தேவையானது ஃபயர். ஸோ எங்கே ஃபயர் கிடைச்சாலும் இந்த தாபாலாம் இருக்கும், அங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபயர் இருக்கும். ஓடி போய் டக்குன்னு உங்கள் உடம்பு வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம், பெரிய லெவலில் பிரச்சனைகளை இழுத்து விடும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதே ஹீட்டிங் கிடைக்கல, எங்கேயும் தாபா இல்லாத இடத்துலலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒரே ஆப்ஷன் ஹீட்டிங் பேட் கையில் வச்சுக்கிறது. ஸோ ஹீட்டிங் பேட் 2 இடத்துலலாம் விற்கும். ஸோ கையில் வச்சுக்கிட்டா ஓரளவு உங்களை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பர் க்ளவுஸ், ப்ராப்பர் சாக்ஸ், ஷூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் வந்து ஹைட்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து மேலே தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கையில் தண்ணி இல்லாமல் தயவு செஞ்சு ஹை ஆல்டிடியூடுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம பண்ணுறது இதுதான். தண்ணியாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ்க்கான டேப்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கூட இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல வரல, ஆனால் இருந்ததுன்னா சேஃபாக இருக்கும். அட்லீஸ்ட் மற்றவங்க யாராவது சஃபர் ஆனாங்க கூட நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்குனாச்சும் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கூட, ஈவன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட ஆல்டிடியூடில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஹைட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரான ஃபுட் வந்து கையில் வச்சுக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு நைட் டைமில் ரைட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இப்போ அருணாச்சல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அருணாச்சல் தவாங் இருக்கிறதே வந்துட்டு 10,000 ஃபீட்டு. ஸோ இங்கேருந்து கோங்கர்லா போனால் 15,000 ஃபீட் போயிட்டு இறங்கி வரதுக்கு கிட்டத்தட்ட 4, 4.5, 9, 12 மணி நேரம் மினிமம் உங்களுக்கு வேணும். அப்போனா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நைட் லேட்டாக கிளம்புனீங்கன்னா நைட்டு தான் ரைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ எங்கே போனாலும் சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக உங்களோட ஸ்டேக்கு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நைட்டில் வண்டி ஸ்டக் ஆனால் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வின்டர் டைமில் பெருசாக மக்கள் வந்து வெளியே சுற்ற மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல்டும் அதிகமாகிடும் நைட் டைமில். அண்ட் ஆல்சோ யாருமே இருக்க மாட்டாங்க பைக் ஸ்டக் ஆனால் கூட. ஸோ நைட் டைம் ரைட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ரோட்ஸ். நீங்கள் போகிற ரோட்ஸ் எப்படி இருக்கும், சேஃபாக, அங்கங்கே வில்லேஜ் இருக்குமா இல்லை இருக்காதா, அந்த மாதிரியான ரோட்ஸோட கண்டிஷன், ஆஃப் ரோடா இல்லை நல்ல ரோடா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நம்ம என்னென்னலாம் விஷயங்களில் சேஃபாக இருக்கலாம், இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சுக்கலான்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரைடர்ஸ் முதல்ல ஹிமாலயத்தில் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. ஐ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் மோர் பீஸ்.